ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சைக்காலஜியில் செகண்ட் யூனிட் தான் பார்க்க போகிறோம். மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும். இந்த நான் ஃபஸ்ட் யூனிட்டில் உங்களுக்கு ஆல்ரெடி உளவியல் பற்றின வரையறையை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அது இந்த யூனிட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். இந்த யூனிட்ஸ் எல்லாமே நம்ம டீச்சர் ட்ரைனிங் புக்ஸ்லேருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் எந்த ஒரு டவுட்ஸும் இல்லாமல் ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த மனித வளர்ச்சியும் முன்னேற்றம் உள்ள மரபு மற்றும் சூழ்நிலையினுடைய தொடர்பு அப்படின்ற டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். மனித வளர்ச்சிக்கு காரணமாக அமைபவை எதுன்னு சொன்னோன்னா மரபு மற்றும் சூழ்நிலை. நல்ல மரபு காரணிகள் ப்ளஸ் நல்ல சூழ்நிலை இது இருந்தால் நல்ல முறையான சிறப்பான வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கருமுட்டைகளில் காணப்படும் நீர்ம பொருட்களோட பெயர்கள் ஐசோடோப்புகள். ஐசோடோப்புகள் உள்ள உட்கருவில் டேஷ் ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன. எத்தனை ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன? 23 ஜோடி, அதாவது 46. மரபின் முக்கிய வேலை டேஷ் வளர்ப்பதாகும். ஆளுமை திறன். நம்ம மரபின் முக்கிய வேலை டேஷ் வளர்ப்பதாகும். ஆளுமை திறன். மரபுநிலை இன்ட்டு சூழ்நிலை என்னென்னா மனித வளர்ச்சி. மரபு தொடர்பான ஆய்வுகள் பற்றி நம்ம பார்க்கும்போது காலிகா குடும்ப ஆய்வு இது முதல் ஆய்வு. என்னென்னா காலிகா குடும்ப ஆய்வை மேற்கொண்டவர் யாருன்னா H.H. காட்டார்ட். டேஷ் எனும் இராணுவ வீரரை கொண்டு இந்த ஆய்வை அவர் மேற்கொண்டார். யார்னா காலிகாக். இந்த காலிகா குடும்ப ஆய்வை மேற்கொண்டவர் H.H. காட்டார்ட். டேஷ் என்னும் இராணுவ வீரரை கொண்டு இந்த ஆய்வை மேற்கொண்டார். காலிகாக். காலிகாக் ஆய்வு மூலம் டேஷ் மனிதனை உருவாக்குகிறது என்றதை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா மரபுநிலை. ஓகேங்களா? அடுத்தது நுண்ணறிவு சோதனை மதிப்பீட்டுடைய ஒட்டுறவு கெழு மதிப்பெண்கள் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கரு இரட்டையர் 90%. நுண்ணறிவு சோதனை மதிப்பீட்டுடைய ஒட்டுறவு கெழு ஒரு கரு இரட்டையர்கிட்ட 90% இருக்குது. நுண்ணறிவு தொடர்பின் அளவும் அந்த உறவுகளுக்கிடையான தொடர்பும் எவ்வளோ ஒட்டுறவு கெழு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கரு இரட்டையர் அப்படின்னா 90%, அதாவது 0.90. இரு கரு இரட்டையர் அப்படின்னா 50%, 0.50. பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே எத்தனை பர்சன்ட் இருக்குன்னா 50%, அதாவது 0.50. அதே மாதிரி பேர குழந்தைகள், தாத்தா பாட்டிகளுக்கிடையே, மாமா அத்தை அவர்களோட வாரிசுகளுக்கிடையே எவ்வளோ இருக்குன்னா 25%, அதாவது 0.25. அதாவது தாய் தந்தை வழி முதல் நிறை உறவினர்களுக்கிடையே 12%, அதாவது 0.12 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிக் என்பவருடைய குடும்ப ஆய்வு. அடுத்ததாக நுண்ணறிவு சோதனை பற்றிய ஜிக் என்பவரின் குடும்ப ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, குடும்ப ஆய்வை இந்த குடும்ப ஆய்வை மேற்கொண்டவர் டேஷ் என்பவர் மேற்கொண்டார் அப்படின்னா டக்டேல். கார்ல் பியர்சன் என்பவரும் இதை இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கார். ஜிக் குடும்ப ஆய்வை மேற்கொண்டவர் யாருன்னா டக்டேல். இந்த ஆய்வை கார்ல் பியர்சன் என்பவரும் மேற்கொண்டுள்ளார். அதே மாதிரி கால்டன் பிரான்சிஸோடைய ஆய்வை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 977 மேதைகளினுடைய உறவினர்களை இவர் ஆராய்ந்திருக்கிறார். சராசரியாக உள்ள 977 நபர்களில் 7 பேர் மட்டுமே புகழ்மிக்கவர்கள். இதோட ஆய்வினுடைய முடிவாக நமக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னும் இவருடைய ஆய்வின் முடிவுகள் வேறு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேதைகளிடமிருந்தே மரபு வழியாக தோன்றுகின்றனர் என்றார். இவர் மேற்கொண்ட ஆய்வுகள் வேறு என்னென்ன ஆய்வுகள் அப்படின்னு பார்த்தோன்னா, சூழ்நிலை தொடர்பான ஆய்வுகள், ராமுவின் வாழ்க்கை பற்றிய ஆய்வுகள், இதெல்லாமும் மரபு நிலை வைத்து மேற்கொண்ட ஆய்வுகள். அடுத்தது கமலா ஆய்வு. அதாவது வங்காளத்தில் ஓநாய் குகைக்குள் இருக்கும்படி வைக்கப்பட்டார்கள். கமலாவை மட்டும் படிக்க வைத்தார்கள். அமலாவை ஓநாய் குகைக்குள் வைத்து வளர்க்கப்பட்டிருக்காங்க. சூழ்நிலை காரணமாக இவர்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறின. இது ஒரு ஆராய்ச்சியினுடைய முடிவு. அதாவது கமலா ஆய்வினுடைய முடிவு. அப்புறம் காண்டல் ஆராய்ச்சி, அவருடைய ஆராய்ச்சி பார்க்கலாம்.
டேஷ் அறிஞர்கள் உருவாக காரணம் என்றார். அடல் என்பவர் என்ன சொல்லியிருக்காரு, சூழ்நிலையே அறிஞர்கள் வந்து உருவாக காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரே சூழ்நிலைகளில் வளர்ந்தவர்களுடைய ஐக்கியம் என்னன்னு பார்த்தோம்னா 5.5:9. வெவ்வேறு சூழ்நிலைகளில் வளர்ந்தவர்களினுடைய ஐக்கியம் பார்த்தோம்னா 8:2. தனியால் வேறுபாட்டிற்கு காரணம் வந்து சூழ்நிலை என்றார். அப்புறம் வந்து ஸ்கோட்டாக்கினோட ஆய்வு ஆதரவு காட்டும் குழந்தைகள் பற்றிய வந்து ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்காரு ஸ்கோட்டாக் என்பவர். அப்புறம் வந்து சில்பர்ட் அவருடைய ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, இளம் குற்றவாளிகளுக்கும் அவர்கள் வந்து வளர்ந்த சூழ்நிலைக்கும் உள்ள தொடர்பை வந்து ஆராய்ச்சி செய்திருக்காரு. அது அப்புறம் வந்து நம்ம இப்போ வந்து மரபுநிலை வளர்ச்சியை மட்டும் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுக்கு மேலே அதுக்கான வளர்ச்சிக்கான வளர்ச்சி முன்னேற்றங்கள் பற்றி பார்க்க போகிறோம். குழந்தை பிறந்து முதல் 2 ஆண்டுகள் வந்து வேகமான வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3ஆவது ஆண்டு முதல் 12 வயது வரைக்கும் சீரான வளர்ச்சி, 13லேருந்து 16 வயது வரை திடீர் வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதுமை பருவத்தில் வளர்ச்சியினுடைய சரிவு, வளர்ச்சி குன்றுதல் இதெல்லாம் இருக்கும். இப்போது மரபுநிலையோட வளர்ச்சியெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து வந்து முன்னேற்றம் எப்படி இருக்கும். முன்னேற்றம் என்பது தொடர்ச்சியாக ஏற்படும் மாற்றங்கள். அப்புறம் வந்து ஒழுங்கான முறையில் முதிர்ச்சியை நோக்கிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்லாக் என்பவர் வந்து சொல்கிறாரு. முன்னேற்றம் அப்படின்னா தொடர்ச்சியாக ஏற்படும் மாற்றங்கள், ஒழுங்கான முறையில் முதிர்ச்சியை நோக்கிய மாற்றங்கள் தான் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்லாக் சொல்கிறாரு. நம்ம உடல் வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். உடல் வளர்ச்சின்னும் போது 2 கூறுகள் இருக்கிறது. உடற்கூறு வளர்ச்சி, உடலியல் வளர்ச்சி. உடற்கூறு வளர்ச்சி அப்படின்னா எலும்புக்கூட்டினுடைய வளர்ச்சி, எலும்பினுடைய தன்மைகள், அதோடைய வளர்ச்சி, உடலினுடைய உயரம், எடை இந்த ஆகியவற்றினுடைய மாற்றம் தான் உடற்கூறுடைய வளர்ச்சி. உடலியல் வளர்ச்சி அப்படின்னா உடலினுடைய இரத்த ஓட்ட பகுதி, அப்புறம் நரம்பு மண்டலம், சுவாச மண்டலம், தசை தொகுதி போன்றவற்றினுடைய 7 மாற்றங்கள். இதுதான் உடலியல் வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. மன வளர்ச்சி அப்புறம் அறிதிறன் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அறிதிறன் வளர்ச்சிக்கான என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, கற்பனை செய்தல், சிந்தித்தல், ஆராய்தல், புலன்காட்சி, நினைவில் இருத்துதல், வேறுபடுத்துதல், பொதுமைப்படுத்துதல், தொடர்பு படுத்துதல் இதெல்லாம் வந்து அறிதிறன் வளர்ச்சி. மனவெழுச்சி வளர்ச்சி அப்படின்னா பிறப்பு முதல் படிப்படியாக வளர்ந்து வரும் பயம், கோபம், மகிழ்ச்சி, துக்கம், அன்பு, கருணை, அருவருப்பு இதெல்லாம் உணர்வுகளை கட்டுப்படுத்தி பொருத்தமான வகையில் வெளிப்படுத்திய கற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சமூக வளர்ச்சி. ஹெர்லாக் என்பவர் கருத்துப்படி சமூக தொடர்புகளில் வந்து முதிர்ச்சி பெறுதல் தான் சமூக வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாரு. ஹெர்லாக் என்பவர் சமூக வளர்ச்சியை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல் அப்படின்னு சொல்கிறாரு. தான் வாழும் சமுதாயத்தில் பழக்க வழக்கங்கள், நல்லொழுக்க நெறிகள், முக்கிய பயன்பாட்டு கூறுகள் இதெல்லாமே கற்றுக்கொண்டு தனதாக்கி கொள்வது தான் சமூக வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்லாக் சொல்கிறாரு. அடுத்ததாக ஒழுக்க வளர்ச்சின்னா சமூக அறநெறிகளை அறிந்து அதன்படி ஒழுகுதல், சரி தவறு என்று பிரித்தறியும் திறன் பெற்று தனக்கென ஒரு கோட்பாட்டை அமைத்து கொள்வது தான் ஒழுக்க வளர்ச்சி. அடுத்த வந்து நம்ம பருவ வளர்ச்சி நிலைகள் பற்றி பார்க்கலாம். பருவ வளர்ச்சி நிலைகள் வந்துட்டு ஹெர்லாக் அவருடைய எழுதிய நூல் வந்து வளர்ச்சி பற்றிய உளவியல். இந்த நூலில் வந்து 9 வகை பருவ வளர்ச்சிகளை பற்றி சொல்லியிருக்காரு. அது ஃபஸ்ட்டு கருவறை பருவம், கருவுற்ற நாளிலிருந்து பிறப்பு வரை. கருவறை பருவம் அதாவது கருவுற்ற நாளிலிருந்து பிறப்பு வரைக்கும் 270 நாட்களை தான் அவர் முதல் நிலையாக சொல்கிறாரு. 2வது வந்து சிசு பருவம், பிறப்பிலிருந்து 2ஆம் வாரம் வரை. 3வது தவழ்நடை பருவம், 3ஆம் வாரம் முதல் 2 ஆண்டுகள் முடிய. அப்புறம் 4வது வந்து இளங்குழந்தை பருவம், 3 வருடங்கள்லேருந்து 6 வயது வரை. 5வது வந்து பிள்ளை பருவம், 7லிருந்து 12 வயது வரை. 6வது வந்து குமரப்பருவம், 12லிருந்து 18 வயது வரை. 7வது வந்து வயது வந்தோர் பருவம், 19லிருந்து 40 வயது வரை.
8வது வந்து நடுவயது பருவம் 40லேருந்து 60 வரை. 9வது வந்து முதுமை பருவம் 60லேருந்து இறக்கும் வரை. இவ்வாறு ஹர்லாக் என்பவர் வந்து தன்னுடைய வளர்ச்சி பற்றிய உளவியல் நூல்களில் பருவ வளர்ச்சியை பற்றி 9 வகைகளை சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது வந்து பிறப்புக்கு முன் வளர்ச்சி பருவங்கள் என்னன்னு பார்த்தோம்னா மூளை வளர்ச்சி, பிண்ட நிலை, முதுசூழ் நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மூளை நிலை அப்படின்றது முதல் 2 வாரங்கள் வரைக்கிறது மூளை நிலை. பிண்ட நிலைன்றது 2 முதல் 8 வாரங்கள் வரை. முதுசூழ் நிலை அப்படின்றது 9 வாரம் முதல் பிறப்பு வரை இருக்கிறது. பிறக்கும் முன்வான வளர்ச்சி பருவங்கள். பிறப்புக்கு பின் வளர்ச்சி பருவங்கள் பார்த்தோம்னா குழவி பருவம் பிறப்பிலிருந்து 3 வயது வரைக்கும். பிள்ளை பருவம் அப்படின்றது முன் குழந்தை பருவம், பின் குழந்தை பருவம்னு 2ஆக பிரிக்கிறாங்க. அதாவது அதுதான் 3லேருந்து 10 வயது வரைக்கும். அதில் முன்குழந்தை பருவம் 3லேருந்து 6 வயது வரைக்கும், பின் குழந்தை பருவம் 7லேருந்து 10 வயது வரைக்கும். குமரப்பருவம் பார்த்தோன்னா அடுத்தது வந்து குமரப்பருவம்ன்றது 11லேருந்து 19 வயது வரைக்கும். அது முன்குமரப்பருவம் 11லேருந்து 13 வயது வரை, நடு குமரப்பருவம் 13லேருந்து 15 வயது வரை, பின் குமரப்பருவம் 16லேருந்து 19 வயது வரைக்கும் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து முதிர்பருவம் 20லேருந்து 50 வரை. அது முன்முதிர் பருவம், பின் முதிர் பருவம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. முன்முதிர் பருவம் 20லேருந்து 29 வயது வரைக்கும் ஆகும். பின் முதிர் பருவம் 40லேருந்து 50 வரைக்கும் சொல்கிறாங்க. தளர்வு பருவம் 50லேருந்து 60 வயது வரை இருக்கிறது தளர்வு பருவம். முதுமை பருவம் பார்த்தீங்கன்னா 60லேருந்து இறப்பு வரை இருக்கிறது முதுமை பருவம். இதுதான் பிறப்புக்கு பின் வளர்ச்சி பருவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சிக்மண்ட் ஃப்ராய்டினுடைய 5 நிலைகள் என்னன்னு பார்க்கலாம். சிசு பருவம் பிறப்பிலிருந்து 15 நாட்கள் வரைக்கும் இருக்கக்கூடியது. அதுக்கான பொது துலங்கல்கள் என்னன்னு பார்த்தோம்னா விரல் சுப்புதல், கொட்டாவி விடுதல், கண்ணீர் விடுதல், இதெல்லாம் வந்து பொது துலங்கல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்கிறாரு. அடுத்தது வந்து தவழ்நடை பருவம். அதில் வந்து 15 நாட்கள்லேருந்து 2 ஆண்டுகள் வரைக்கும். இதில் மனவெழுச்சி வளர்ச்சி வந்து இப்போ தான் தொடங்குகிறது அப்படின்னு சொல்கிறாரு. புறத்துண்டலால் ஏற்படும் மனவெழுச்சி நீண்ட நேரம் நீடிக்காது. இந்த பருவத்தில் வந்து புறத்துண்டலால் ஏற்படும் மனவெழுச்சி நீண்ட நேரம் நீடிக்காது. உடல் எடை, உயரம் இதெல்லாம் வேகமாக வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இளங்குழந்தை பருவம் 3 வயதுலேருந்து 6 வயது வரைக்கும். இதை தான் நம்ம வந்து வேறு என்னென்ன எப்படியெல்லாம் அழைக்கப்படுவது இது அப்படின்னு பார்த்தோன்னா இளங்குழந்தை பருவம் பார்த்தோன்னா பிரச்சனைக்குரிய வயது, கேள்வி கேட்டு தொலைக்கும் வயது, பிறரை போல் தானும் செய்யும் வயது, படைப்பாற்றல் வயது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வயது மேலும் குழந்தைகளை நடமாடும் கேள்விக்குறி எனலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்கிறாரு. அப்புறம் இந்த உடல் வளர்ச்சி பார்த்தோன்னா பால் பற்கள் 2 வயதில் வந்து தோன்றும். குழந்தையோட தடை வந்து உடம்பில் 4ல் ஒரு பகுதியாக இருக்கும். எப்போதுன்னு பார்த்தோன்னா இந்த இளங்குழந்தை பருவத்தில். 5 வயதில் வந்து எடை 5 மடங்காக வேண்டும். தசை வளர்ச்சி 3 வயதில் ஆரம்பிக்கும். பிறந்த ஆண் குழந்தையினுடைய நாடி துடிப்பு வந்து 130ஆகவும் பெண் குழந்தைக்கு வந்து 140ஆகவும் இருக்கும். அதே 3 வயது ஆகும்போது நாடி துடிப்பு ஆண் குழந்தைக்கு 95ஆகவும் பெண் குழந்தைக்கு 90ஆகவும் இருக்கும். இந்த பருவத்தை வந்து கேள்வி கேட்கும் பருவம் சொல்கிறாங்க. புலப்பாட்டு பொதுமை கருத்தால் உண்மையை அறிகிறது. இந்த பருவத்தில் புலப்பாட்டு பொதுமை கருத்தால் உண்மையை அறிகிறது. பிறைய சார்ந்தும் பிடிவாதமாகவும் தன்னலமாகவும் இருப்பார்கள் இந்த வயதில் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பிள்ளை பருவம். 6 முதல் 12 வயது வரைக்கும் இருக்கிற பருவம் பிள்ளை பருவம். 6 முதல் பால் உறுப்புகள் முதிர்ச்சி அடையும் வரைக்கும் பள்ளி பருவம் என கல்வி ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. அதாவது 6லிருந்து பால் உறுப்புகள் முதிர்ச்சி அடையும் வயது வரைக்குமே பள்ளி பருவம் அப்படின்னு சொல்லிட்டு கல்வியாளர்கள் சொல்கிறாங்க. அப்புறம் விளையாட்டு மற்றும் கூட்டாளி பருவம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை பருவத்தை சொல்கிறாங்க.
முதிர்குழந்தை பருவம் எனவும் அழைக்கப்படும். குழந்தைகளிடம் தன் இணக்கம் சமூக இணக்கம் காணப்படும். நம்ம எக்ஸாமில் இந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எப்படின்னா பிள்ளை பருவத்தில் வந்து தன் இணக்கமும் சமூக இணக்கமும் காணப்படுகிறது. எந்த பருவத்தில் வந்து தன்னிணக்கம் சமூக இணக்கத்தோடு குழந்தைகள் காணப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தபோது பிள்ளை பருவம் அப்படின்னு நம்மளால் பதில் சொல்ல முடியும். குழந்தை தானாகவே சிந்திக்க விரும்பும் பருவம். அப்புறம் கில்பர்ட்ரிக் அப்படி என்கின்றவர் இப்பருவத்தை போட்டிக்குரிய பருவம் அப்படின்கிறார். போட்டிக்குரிய பருவம் அப்படின்னு சொல்லிட்டு கில்பர்ட்ரிக் சொல்கிறாரு. இதுதான் பிள்ளை பருவம், சிக்மண்ட் ஃப்ராய்டோடது. அடுத்தது வந்து குமரப்பருவம். 13 முதல் 20 வயது வரைக்கும் இருக்குது குமரப்பருவம். இந்த பருவத்தை வளர்ச்சி காணும் பருவம் எனப்படும். மனவெழுச்சி கலர்ந்த பதட்டம் காணப்படும் பருவம். இளையோர் பருவம் என்பது மாறுகின்ற பருவம், மாற்றங்களை ஏற்படுத்தும் பருவம், அஞ்ச வேண்டிய பருவம், உண்மை நிலைக்கு புறம்பான பருவம், முதிர்ச்சி பருவத்திற்குரிய ஆரம்ப பருவம், ஒப்பார்குழு பருவம். ஸ்டான்லி ஹால் அப்படின்றவர் இந்த குமர பருவத்தை என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா, வழிகாட்டலும் அறிவுரையும் வழங்கப்பட வேண்டிய பருவம் அப்படின்னு சொல்லிட்டு குமர பருவத்தை சொல்கிறாரு. அது அப்புறம் அடையாளம் காண முற்படும் பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஸ் என்பவர் என்ன சொல்கிறாரு பாருன்னா, குமர பருவம் வாழ்க்கையினுடைய ஆரம்ப நிலையின் தொகுப்பு என்கிறார். அப்புறம் ஸ்டான்லி ஹால் என்ன சொல்கிறாருன்னா, இளையோர் பருவம் என்பது மனக்குமுறலும் கொந்தளிப்பும் நிறைந்த பருவம் சொல்கிறாரு. வளர்ச்சி காணும் பருவம் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்தது நம்மளுடைய எரிக்சன் ஆய்வு, மனித வளர்ச்சியினுடைய நிலைகள் பற்றி நம்ம எரிக்சன் ஆய்வுப்படி என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். பிறப்பு முதல் ஓராண்டுகள் வரை தாய் செவிலியருடைய செல்வாக்குடன் இருப்பார்கள். 2ஆம் ஆண்டு பெற்றோருடைய செல்வாக்கு. 3 to 5 ஆண்டுகள் ஆதார குடும்பம். 6 முதல் பால் உறுப்புக்கள் முதிர்ச்சி பெறும் வரை சுற்றுப்புறம், பள்ளி, இதெல்லாம் இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். குமர பருவத்தில் வந்து ஒப்பார் குழு பிற குழுக்களுடன் இருப்பாங்க. முன் முதிர் பருவத்தில் நண்பர்களுடன், நடு முதிர் பருவத்தில் தன்னுடன் பகிர்ந்து கொள்வோரின் ஒப்பார்க்கு செல்வாக்கோடு இருப்பாங்க. பின் முதிர் பருவத்தில் மனித இனம் நம் இனம் அப்படின்றத உணர்ந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து 8 நிலைகளை வந்து எரிக்சன் ஆய்வு படி மனித வளர்ச்சி நிலைகளை சொல்கிறாரு. அடுத்து ஒழுக்க வளர்ச்சி நிலை பற்றிய ஆய்வை வந்து மேற்கொண்டவர் கோல்பாக். 10 வளர்ச்சி நிலைகள் பற்றி சொல்லியிருக்கிறவர் நம்ம ஹேர்லாக். அறிவு வளர்ச்சி நிலையை சொல்லியிருக்கவர் நம்ம பியாஜே. இந்த செகண்ட் யூனிட்டில் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கு அடுத்து இந்த யூனிட்டில் நீங்கள் மனித வளர்ச்சியினுடைய வளர்ச்சி ஆய்வுகள் பற்றியும் மனித வளர்ச்சி நிலைகள் பற்றியும் ஒவ்வொரு பிறப்பிலும் ஒவ்வொரு பருவத்தில் எப்படி இருக்காங்க அப்படின்றத பற்றியும் நம்ம நிறையவே பார்த்துருப்போம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த யூனிட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த 3rd யூனிட்டை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.